பாகக்காய் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கசப்பே இருக்காது, குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தெளித்து விட்டுருக்கேன், நிறையா ஊற்றினா நல்லா இருக்காது. மூடி வச்சுட்டு சைடில் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பூண்டில் இருக்கிற ஈரமே சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வெல்லமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி